ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் புதுசாக ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு டிராயிங் கிளாஸ். ஸோ இப்போ நாங்கள் பேசிக்ஸ்லேருந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம டிராயிங் படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஒரு எலிஃபண்ட் எப்படி வரையுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஆனால் இது பர்ஃபெக்டாக கொஞ்சம் இருக்கணும். ஆனால் இது கைட்லைன்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த பாடிக்கு இப்படி ஒரு போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கால் வரைகிறதுக்காக இப்படி இந்த மாதிரி இந்த சைடு போட்டுட்டு இந்த சைடு இப்படி இந்த சைடை கனெக்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டு இந்த சைடை கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த எலிஃபண்ட்டோட மூக்கை வரைகிறதுக்கு இந்த சைடு போயிட்டு இப்படியே சுற்றி வந்துட்டு இப்படி அந்த கர்வை ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி காதை இப்படி வரைஞ்சிட்டு இப்படி கொண்டு போய் ஜாயின் பண்ணி இங்கே இந்த ட்ரேஸ் பண்ணிக்கோங்க அதே இதை. நெக்ஸ்ட்டு அதோட கண் இந்த மாதிரி இது போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இதை கொஞ்சோண்டு இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வாழை போட்டு இப்படி விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வாய் மாதிரி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இங்கே காலில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இனி இப்படி பண்ணக்கப்புறம் இந்த சைடு வாலில் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, நீ கொஞ்சோண்டி ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு இப்படியே இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இதை ஷேட் பண்ணிட்டு இது இங்கே கொண்டு போய் இங்கே ஜாயின் பண்ணிட்டு இதை ஷேட் பண்ணிக்கோங்க. இப்படி ஷேட் பண்ணி அப்படியே மேலே கொண்டு வாங்க. இப்படியே ஷேட் பண்ணி இங்கே மேலே வரைக்கும் இங்கே கொண்டு வரணும். இங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டு இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே லைட்டாக இந்த மாதிரி ஷேடிங் பண்ணிக்கோங்க, அவ்வளோவா பண்ண வேண்டாம். இந்த காலில் இங்கே ரஃப்பில் இருந்து இங்கே சாஃப்டாக இருக்கும் கொண்டு போங்க. அண்ட் ஷேடிங்கும் அதிகமாக பண்ண தேவையில்ல, கொஞ்சம் பண்ணால் போதும். இந்த ஃபேஸ்க்கு இந்த சைடு இந்த கண்ணில் இந்த 2 ஹோல் போட்டுட்டு இங்கே ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வாய்க்கு இப்படி வரைஞ்சிட்டு இப்படி பண்ணிவிட்டு அந்த ஷேடிங்க்கு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த காதில் இங்கே கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க 2 சைடும். அப்புறம் இங்கே மேலே நம்ம பாடியில் வர மாதிரி இங்கே மேலே இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு இங்கே பண்ணிவிட்டு இங்கே லைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த கையில் இந்த மூக்கில் இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே வரைக்கும் கர்வ் போட்டு இப்படி ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த காதில் இந்த சைடில் இந்த மாதிரி பண்ணிடுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட கிளாஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.